இறைவனை அடையும் வழி. என்னடா இந்த காலத்தில் இப்படி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்காளே இவ அப்படின்னு பார்க்குறீங்களா? உண்மைதாங்க. இறைவனை ஈஸியாக அடைஞ்சிடலாம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு தகுதி குறிக்கோள். குறிக்கோள் நீங்கள் நினைக்கிற மாதிரி குறிக்கோளுங்கிறது உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிற மாதிரியான குறிக்கோள் கிடையாது. கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அங்கே இடம் வாங்கணும், இங்கே இடம் வாங்கணும், ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் கிடையாது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு உயிரினத்திற்கு நாம் தொண்டு செய்யும் குறிக்கோள். அதுதான் நம்ம மனிதராக பிறந்ததற்கான அர்த்தம். நாயன்மார்கள் 63 பேரும் இந்த மாதிரியான ஒரு குறிக்கோள்களை வாழ்க்கையில் வைத்துத்தான் இறைவனை அடைந்தார்கள். ஒரு நாயன்மார் கோவணத்தை அடியார்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோவணமேனும் அவர்களுக்கு தானம் அளித்து மகிழ்ந்தார். அதில் அவர் இறைவனை கண்டார். ஒரு அடியார் ஒரு கோவிலுக்கு குங்குளியம் டெய்லி போய் ஒரு குங்குளியம் கொடுக்கறத ஒரு குறிக்கோளாக வைத்து இறைவனை அடைந்தார். இன்னொரு அடியார் ஒரு நாளைக்கு ஒரு உயிருக்கு உணவருந்துவதை குறிக்கோளாக வைத்து இறைவனை அடைந்தார். இந்த மாதிரியான குறிக்கோள்களை நீங்கள் கையில் எடுக்கும்போது அந்த இறைவனே உங்கள் முன் தோன்றி நீங்கள் செய்யும் அந்த உதவியை இறைவனே உங்களிடமிருந்து வாங்கி உங்களை ஆட்கொள்வார். உங்களை இறைவனடி சேர்ப்பார். இதுதான் மனிதனாக பிறந்து நாம் இந்த பூமியில் வாழ்ந்து இறைவனை அடைவதற்கான ஒரு வழிமுறை. இப்போ 63 நாயன்மார்களோட கதையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நாயன்மார்களுமே இது மாதிரியான ஒரு குறிக்கோளை வைத்து தான் இறைவனை அடைந்திருப்பார்கள். இப்போ நீங்கள் ஒரு பணக்காரவங்களாக இருக்கீங்களா, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுங்க, அது ஒரு குறிக்கோள். இல்லை நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு உயிருக்கேனும் உணவளித்து அதன் மூலமாக நீங்கள் இறைவனை அடையலாம். ஒரு நாள் அந்த இறைவனே உங்கள் முன்னாடி நீங்கள் பண்ணுற உதவியை வாங்கிட்டு உங்களை ப்ளஸ் பண்ணிட்டு போவார். இதுதான் இறைவனை அடைவதற்கான வழி. நீங்கள் 100 ரூபா வச்சுருக்கீங்களா, ஒரு நாளுக்கு ஒரு மனிதனுக்கு உணவளித்து மகிழுங்கள். உங்ககிட்ட 50 ரூபாய் இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி உணவை வாங்கி கொடுத்து இறைவனை அடையலாம். உங்ககிட்ட காசே இல்லை, ஒரு நாள் 5 ரூபா மட்டும்தான் இருக்குது, ஒரு நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடுங்க. ஸ்ட்ரீட்டில் அத்தனை நாய் பட்னியாக சுற்றிட்டுருக்கு, அதுக்கு நீங்கள் பிஸ்கெட் வாங்கி போடலை. அந்த 5 ரூபாயும் இல்லை உங்ககிட்ட அப்படின்னா அரிசி மாவு இருக்கா, எறும்புக்கு போடுங்க. அதுவும் பசியோடு தான் சுற்றிட்டுருக்கும், ஏதாச்சும் இறை கிடைக்குமா அப்படின்ட்டு. அரிசி மாவு இருந்தால் எடுத்துகிட்டு போய் எறும்பு புத்து பக்கத்துலேயோ இல்லை ஏதோ எறும்பு பார்க்குறீங்களா அந்த இடத்துல போடுங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் இறைவனை அடைய முடியும். இதுவே உங்கள் வாழ்க்கையில் குறிக்கோளாக கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு உயிருக்கேனும் உணவளிக்க வேண்டும்.